நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கன்னிராசிக்கான, எஸ்பெஷலி பெண்களுக்கான கன்னிராசிக்கான பலன்கள். கன்னிராசி பெண்கள், கன்னிராசி சகோதரிகள், ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே, அம்மா தாய் குலமே, அத கேட்டாக்கா தாங்காதம்மா உங்க மனமே, அம்மா உங்க மனமே. என்ன சார் இந்த மாதிரி எடுத்தோடி இந்த மாதிரி ஏன் சோக கதை கேளுட்டீங்க? சகோதரி, அம்மா, தாயே, ஆத்தா, நிலைமை சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குங்க. 6ல ராகு, 12ல கேது, 7ல சனி பகவான், 10ல குரு பகவான். எல்லாமே ஒரு வில்லங்கமான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்குது. கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா ஜான் ஏர்னா முளம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை? அதுவும் இது வந்து எஸ்பெஷலி இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, ஆத்தா உன் கோயிலிலே பெண்களுக்கான பதிவு, சகோதரிகளே உங்களுக்கான ஒரு பதிவு. அதனால இத பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்வைப் பண்ணாம தள்ளி விடாத முழுசா பொறுமையா பார்த்துருங்க. உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கான நேரம், காலகட்டம் இது. அடிச்சட்டியில் கரணம் போட்டு குண்டு சட்டியில் குதிரை சவாரி பண்ணலாமா? எப்படி? அடிச்சட்டியில் கரணம் போட்டு குண்டு சட்டியில் குதிரை சவாரி பண்ணலாமா? ஒண்ணு. ரெண்டாவதா, அகமுடையானை கொன்ற அறநிலை ஆகிறதுக்கு ஒரு நொடி முன்னே ஆச்சாரம் தவறாத கற்புக்கரசி ஆவாளே. கன்னிராசி காரி, தாயே நீதான். அதாவதுங்க, சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சோ தெரியாமலையோ, அறிஞ்சோ அறியாமலையோ இன்னைக்கு வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து பயங்கரமா ஆகிட்டு இருக்குது. இது வந்து 3 வயசு குழந்தையிலிருந்து 90 வயசு பாட்டி வரைக்கும், அதாவது 3 வயசு பெண் குழந்தையிலிருந்து 90 வயசு பாட்டி வரைக்கும் ஆகிட்டு இருக்குது. இதுல ஆம்பளைங்களை விட்டு தொலைங்க, அந்த கர்மாந்தரம் முடிச்சவங்க எப்படியே போய் தொலைட்டோம். இது அது பெண்களுக்கான சகோதரி, நமக்கான பதிவு தானே இது. அதனால இந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, புது அழைப்புகள், புதுசான ஒரு நபர்கள், அதாவது வந்து எப்படின்னாக்கா வினோதமான, விசித்திரமான, விபரீதமான எண்ணங்களுக்கு ஆளாகிறது, ஆள்பட வைக்கிறது எல்லாமே இந்த சோசியல் மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சோசியல் மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அறிஞ்சோ அறியாமலையோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ, புரிஞ்சோ புரியாமலையோ நம்ம ஏன் அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறோம்? இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம சகோதரிகள். இன்னைக்கு என்னடானாக்கா எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் நோண்டிகிட்டே இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்காங்க, ட்விட்டரில் போட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் பண்ணாக்கா நார்மல் கால் பண்ணாத, வாட்ஸ்அப் கால் பண்ணு, ஏன் நீ நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மாட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து நெட்டு வந்து நான் வந்து ஃபேஸ்புக் போகும்போது, வாட்ஸ்அப் அனுப்பும்போது தான் போவேன். அடி என்னடி ஒவ்வொருத்தி 24 மணி நேரம் நெட்டு ஆன்லேயே இருக்குண்டு எனக்கு அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. சொல்கிற அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து 77. எவ்வளோங்க? 77. கேட்டுக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு 80 வயசு. ஸோ காலங்கள் மாறிடுச்சு. இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க நீங்கள் மாறாமல் இருக்கீங்க. ஏன் அப்படின்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், உங்களுக்கு 4க்கும் 7க்கும் உடையவர் குரு பகவான். ஓகே, நல்ல சூப்பரான ஒரு ஆதிபத்தியம். கலத்திரகாரனாக குரு பகவானே வராரு. 10க்குடையவராக தொழில் ஜீவன கர்ம ஸ்தானாதிபதியாக உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானே அங்கே 10க்குடையவராகவும் வந்துடுறாரு. உங்களுக்கு நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லப்படுகின்ற, நவகோள்களின் தலைவன் என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு நட்பு பிளானட் ஆயிட்டார். என்னதான் 12க்குடையவராக இருந்தாலும் நட்பு கிரகம் ஆயிட்டாரு. இப்படி நல்ல ஒரு ஆதிபத்தியம். இதில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கும் 8க்குடையவர் ஆயிட்டாரு. எல்லாம் கரெக்டாக தாங்க போயிட்டு இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, சுக்கிர பகவான் உங்களுக்கு 2nd and 9th லார்டு என்று சொல்லப்படுகின்ற 2 என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதியாக வரதுனால வந்து தொலைக்கிறதுனால இந்த சுக்கிரன் இருக்காரு பார்த்தீங்களா, பெரிய இம்சை. இந்த மைண்ட் டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன், இதுக்கெல்லாம் அவர் தான் காரணமே. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்லேயே மூழ்கி கிடக்கிறது காரணமே இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், சோஷியல் மீடியா டாமினேஷன்ஸ். அதாவது இந்த சோஷியல் மீடியாவே நம்மளை வந்து ஆக்கிரமித்து, நம்ம வந்து வேலையை விட்டு, பொழப்பை விட்டு, வீட்டு குழந்தைகளை விட்டுட்டு, புருஷனை விட்டு, பெத்ததுங்களை விட்டு நம்ம அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறோம். நம்ம யதார்த்தமாக ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக அதில் கிடக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, கன்னிராசிக்கு வந்த சோதனை பார்த்தீங்கன்னாக்கா வேற யாருக்குமே வராதுங்க. ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி அடிக்குது கர்மா, வேற வழியே கிடையாது. இப்போ 6ல ராகு, 12ல கேது வந்து இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கலத்திரக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான், உங்களுக்கு கலத்திரக்காரன் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஆனால் பொதுவான கலத்திரக்காரன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த பிளானட்ஸுக்கு மத்தியில் மாட்டினதுனால இந்த கிரக சஞ்சார நிலைமைகள் பார்த்தீங்கன்னாக்கா 6ல ராகு, 12ல கேது, 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான், கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவான். நோட் த பாயிண்ட். கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவான். கலத்திர ஸ்தானம் என்ன? கர்மாந்தரம் முடிச்ச கணவன் ஸ்தானம். அந்த கணவன் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கணவன் மேலே நமக்கு ஒரு வெறுப்பை, துறப்பை, ஒரு மரப்பை உண்டு பண்ணணும்.
இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவனும் என்ன பண்ணணும்னாக்கா, ஏதோ வந்து ஒரு நல்லபடியாக போயிட்டு இருந்த ஒரு லைஃப்பில் திடீர்னு பார்த்தாக்கா அவன் வந்து குண்டக்க மண்டக்க ஏட்டிக்கு போட்டியா ஏடா கூடமா ஏதோ திடீர்னு பார்த்தாக்கா வந்து சரக்கு போட்டு வரணும், திடீர்னு பார்த்தாக்கா ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கணும், திடீர்னு பார்த்தாக்கா ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கூட படித்தவ அப்படின்ற மாதிரி சொல்லணும். இல்லை வந்து அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஃபிகரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரினா வந்து சொல்லும்போது உங்களுக்கு வெறுப்பாகி உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்கிறாரோ என்னவோ என்ன கண்ட்ராவியோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படின்னா வரும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் இதில் இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதில் வர படங்களை பார்த்து இழுத்து பரிமாற்றங்கள், ஷேர்ஸ், அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மைண்டு டீவியேஷன் ஆகுது. இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெறுப்பு அதிகமாகுது, தாண்டவம் ஆடுது வெறுப்பு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நியூஸே என்ன போடுறான், குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து 4 குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து மனைவியை கொன்றுவிட்டு தூக்கில் தொங்கிய கணவன், இல்லைனாக்கா மாமனார் மாமியாரை போட்டு தள்ளிய மருமகள், இந்த மாதிரி வருது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த குழந்தையை கழுத்தையும் வைத்து கொன்ற மனைவி, கொன்றுவிட்டு கணவனையும் கொள்வதற்கு தயாரான மனைவி, கணவன் நூலில் எஸ்கேப் ஆகி உயிரை காப்பாற்றி கொண்டார். இந்த மாதிரினா நியூஸ் வந்துகிட்டு இருக்கும்போது, இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்படியே டிவியேஷன் ஆகுது, அப்படியே அலப்பாயுது, துடிக்குது, மிதக்குது, பறக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இதில் பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா தான். இந்த மாதிரி இருக்க நேரத்தில் அதாவது இந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள் வந்து உங்களை வந்து அதாவது எவ்வளவுதான் வந்து அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வருந்தீங்களா, அஜித்தே சொல்லுவார், எவ்வளவு நாளைக்கு தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறது. அந்த கதையில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாகவே இருக்கிறதா, ஒன்றுமே புரியலையடா. குடும்ப குத்து விளக்காக இருக்கும், குடும்ப குத்து விளக்குனாக்கா கடைசியில் இந்த குத்து விளக்கை கொண்டு போய் அடகு கடையில் மாவாடுகள் அடகு வச்சிட்டான வீட்டுக்காரன். பெற்றவங்களுக்கு சம்பாதிச்சு போட்டோம், பெத்த கிழமைக்கு பெற்றவங்களுக்கு சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம், போய் தொலைதுன்னு விட்டோம். இப்போ பார்த்தா கட்டினவனுக்கு தாலி கட்டினவனுக்கு அவன் நல்லவன் தான் ஒரு விதத்தில் பார்த்தாக்கா, ஆனால் என்னவோ தெரியல அவன் வந்து இப்போ அவனுடைய போக்கு நேக்கு எதுவுமே சரியில்லை. திடீர்னு பார்த்தாக்கா ஒரு மாதிரி பேசலாம், திடீர்னு பார்த்தாக்கா வேற மாதிரி பேசலாம், திடீர்னு பார்த்தாக்கா என் ஃப்ரெண்டுன்றான், பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது, பொம்பளைகிட்ட இருந்து கால் வருது, கேட்டாக்கா இது ஆம்பளை தான் அப்படின்றான். என்ன ஆளவோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாவது பார்த்தாக்கா அதாவது திலாகன்றான், ஆனால் அங்கே பார்த்தாக்கா பேசுறது திலாகான்றான். ஃபோனில் பார்த்தாக்கா திலாகன் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். அவள் பார்த்தாக்கா நான் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டாக்கா உங்கள் பேருங்க அப்படின்னாக்கா நான் திலாகா பேசுகிறேன்றா. அவள் ஏன் போய் சொன்னான், எதுக்கு மாற்றி சொன்னான், அப்போ மாற்றி சொல்கிறான் போது அங்கே ஏதோ சம்திங் ராங்காக ஓடுதா, என்ன இது என்ன ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி மைண்டு டிவியேஷன் ஆகுது. இங்கே குழந்தைங்க பார்த்தாக்கா ஒரே என்ன ஒரு வீட்டில் சின்ன குழந்தைங்க, அதாவது சின்ன குழந்தைங்கனாக்கா என்ன ஒரு 3வது 4வது அந்த மாதிரி படிக்கிற 2 பெண் குழந்தைகள். இந்த பெண் குழந்தைகளை வச்சுட்டு போராடிட்டு இருக்க வாழ்க்கையில் கைக்கும் வாய்க்கும் அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் இது வந்து கணவனுடைய சம்பளம் பத்தாத நம்ம வந்து ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு பார்ட் டைமாக போய் ஏதோ ஒரு ஃபுல் டைமாக போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போனாக்கா அங்கே போனாக்கா பார்த்தாக்கா ஒரு 10,000 12,000 தான் சம்பளம் கிடைக்குது. ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், நம்ம படித்த படிப்புக்கு அவ்வளோதான், ஒரு MA BEd அதுக்கு அப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த நேரத்தில் பார்த்தாக்கா மைண்டு வந்து அப்படியே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. கோயிலுக்கு போகிறோம், ஆடி மாதம் வருது, கூழ் ஊற்றுறாங்க, கோயிலுக்கு போகிறோம், நம்ம வந்து அம்மன் தரிசனம் பார்க்குறோம், வேப்பிலைக்காரி, கருமாரி அம்மா, மாங்காட்டு மாரியம்மா, சமயபுரம் மாரியம்மா, அங்காள பரமேஸ்வரி அம்மா, கங்கை அம்மா, துர்கை அம்மா, பவானி அம்மா, இவ்வளோ பேர் என்ன இருக்குது அப்படின்ற நம்மளும் ஒரு பெண் சக்தி தானே. இன்னொன்று ஆக்க பொறுத்த ஆற பொருட்கள் தான் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து நம்மளும் ஒரு பலவிதமான ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனில் எப்படியோ நம்மளும் தட்டு மாதிரி முட்டி மோதி சமாளித்து அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தாக்கா இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து மைண்டு கொஞ்சம் வந்து விரிவடையுது. இப்போ பசங்க வந்து எதை கேட்டாலும் அம்மா இந்த மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் எப்படிமா எப்பமா கட்டினது, இதெல்லாம் வந்து வீட்டில் இதெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா டக்குன்னு நெட்டில் போட்டால் கூகுளில் போய் பார்த்தாக்கா டக்குன்னு அடிச்சோம்னாக்கா அதோட ஹிஸ்ட்ரி வருது. எவ்வளோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதில் பார்த்தாக்கா மைண்டு டிவியேஷன் ஆகுது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஒரு சிலர்னா பார்த்தாக்கா பயங்கர ஸ்டேட்டஸ் போடுறாங்க. சோசியல் மெசேஜில் வந்து எப்படி வருதுனாக்கா என் வீட்டுக்காரன் இங்கே போனேன், அங்கே போனேன், ஹாங்காங் போனேன், ஜப்பான் போனேன், சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன், ஸ்ரீலங்கா போனேன்றாங்க. உரமாக பார்த்தாக்கா ஊட்டி போனேன், கொடைக்கானல் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்றாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்போ இவங்கன்னா போகிறாங்க வராங்க, இவங்க ஃபேமிலியும் நல்லா போயிட்டு இருக்குது, அப்போ நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டு அவங்க திடீர்னு பார்த்தாக்கா அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் வந்து குழுமணாலி அப்படியே காஷ்மீர் இதெல்லாம் போகிறப்ப, நார்த் டூர் போகிறப்ப முடிஞ்ச அப்படியே கேங் டாக் கூட போய் பார்த்துட்டு வந்துடும் பாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீ வந்து என்ன ராசி சொன்னீங்க, கன்னி ராசி தாண்டி, நீங்க நானும் ஒரே ராசி தானே அப்படின்றாங்க. அதனால வந்து கன்னி ராசிக்கு வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா, அதாவதுங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 90% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு 10% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் இப்போ நான் சொன்ன இந்த ராகு கேது, இந்த சனி பகவான் 7 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது ஜனனகால ஜாதகத்துல அந்த பொசிஷன்லயே இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல அந்த பொசிஷன்ல இருக்கும்போது இப்போ கோச்சாரத்தில் இந்த பொசிஷன்ல இருந்ததுனாக்கா
இது வந்து எப்படின்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆயிடலாம். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுடா சாமின்ற மாதிரியும் எஸ்கேப் ஆயிடலாம். 10% ஆஃப் த பீப்புள் 10% ஆஃப் த லேடிஸ்க்கு தான் இந்த மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பு தான், அடி மேல அடி இடி மேல அடி. ஒரு இதில் இன்னொரு விஷயம்னாக்கா சோசியல் மீடியாவில் வர ஜோதிடர்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் அள்ளி விடுற கதையை பார்த்தாக்கா அவங்க அதுக்கு மேலே சொல்கிறாங்க. கன்னிராசி காட்டுல மலை, எங்கடா காட்டுல மலை, வீட்லேயே மலையை காணோம், ரோட்லேயே மலையை காணோம், எங்கடா காட்டில் மலை. டேய் மவனே, நீ மட்டும் அந்த ஜோதிடரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவங்க மவனை நீ மட்டும் கையில் கிடச்சினா உன்னை வந்து பொலான்னு பொழந்துருவேன்டா நான். ஏன்டா உங்களுக்கு வந்து வியூஸ் வரணும், உங்களுக்கு ஒரு 4 பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் வாயில் வந்தால் அள்ளி விடுவீங்களாடா பரதேசி பாவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பொங்கி எழுதுறீங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் மைண்டு டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன், அதாவது மென்டல் ஒரிஸே வந்து மென்டல் டார்ச்சர் ஆகுது. இந்த மென்டல் டார்ச்சர் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த கோபத்தை நம்ம யார் மேலே காட்ட முடியும்? பெற்றவங்க மேலே காட்டலாம்னாக்கா அவங்க ஒரு 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்காங்க. இன்னும் அவங்க மேலே ஆகாயம் கீழே பூமி, வானம் பார்த்த பூமியில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கைக்கு வாங்கிக்கலாம் அன்னாடம் பொழப்பா வந்து அப்படியே அன்னாடங்காட்சியாக அவங்க பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ கஞ்சியை கூட கடைச்சதை வச்சு அவங்க திருப்தி பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தாக்கா வீட்டுக்காரனை பார்த்தாக்கா அவனுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சரியா இல்லை. ஏன் சரியா இல்லை அப்படின்னாக்கா இதே பிரச்சனை தான். இந்த ராகு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த சனி பகவான் யோகத்தையும் போகத்தையும் கொடுக்கணும். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கும்போது சனி பகவானை மூலத்திரிகோணம் வீடுனும் போது அது ஒரு மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவன் வந்து மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி மைண்ட் ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டோட போகிறான், வெளியே போகிறான், பாருக்கு போகிறான், சரக்க போடுறான், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஃபிகரை தேடி போகிறான். அது வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்குது அவன் பொழப்பு. இங்கே பார்த்தாக்கா லேடிஸ் பேரில், அதாவது லேடிஸ் பேசுகிறா, ஆம்பளைங்க பேர் வருது. அதனால் முத்துன்னு ஃபோன் வருது. நீங்கள் உடனே என்ன பண்ணீங்கன்னா கிராஸ் செக் பண்ணீங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அந்த ஃபோனை போட்டு யார் பேசுகிறீங்க, நீங்கள் யாருங்க பேசுகிறீங்க, நான் வந்து இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ்லேருந்து பேசுகிறாங்க, இங்கே முத்துன்றது முத்து இல்லைங்க, அங்கே ஒரு லேடி தான் பேசுது, நான் முத்து லட்சுமி பேசுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவன் ஏன் முத்துலட்சுமி வந்து முத்துன்னு இவன் போட்டு வச்சிருக்கான், இவன் ஆம்பளை பேர் மாதிரி. அது கேட்டாக்க என்னன்றான், அவன் நம்ம ஃப்ரெண்டு தான், அவன் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான், புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான் அப்படின்றானே. ஆனால் அது முத்துலட்சுமியாக இருக்குது. அதே மாதிரி திலகண்ணை போட்டுருக்கான், அங்கே பார்த்தா திலகாவாக இருக்குது. இப்படின்னா போய் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நைட்டு ஒரு 2:30 மணிங்க, நைட்டு 2:30 மணினாக்கா அதிகாலை விடியறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சிங்கன்னா இதுக்கு பாத்ரூம் போகவோ வேறு எதுக்கொண்டா எந்திரிக்கல. பசங்க 2 பேரும் அப்படியே 2 பொண்ணுங்களும் அப்படியே பதுமையாக தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தாக்கா புருஷங்காரன் தூங்கிட்டு இருக்கிறான். இவன் ஏன் போய் சொன்னான், ஏன் இந்த மாதிரி பண்ணான்? ஏற்கனவே சோஷியல் மீடியா தாக்கம் வந்து என்னன்னாக்கா அவங்க பயங்கரமாக பண்ணுது. அங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது. அப்போ நம்ம தான் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் போது நமக்கு தான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏற்காடுக்கு போகிறது கூட வழி இல்லை, பக்கத்தில் இருக்கிற கொடைக்கானல் போகிறது கூட போஷியை காணும், அருகாமையில் இருக்கிற நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி குன்னூர் போகிறது கூட வந்து ஒரு நாதியும் இல்லாத போயிடுச்சு. இவன் பார்த்தாக்கா அவன் தூங்கிட்டு இருக்கானே, சரக்க போட்டு வந்து தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி டக்குன்னு எடுத்தீங்க. எதை அருவாளை எடுத்து தூக்கிட்டீங்க, அருவாளை கையில் எடுத்துட்டீங்க, ஒரே போடுங்க போட்டலாம், அவன் சாப்பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போய் ஓங்கிட்டீங்க. ஓங்குற நேரம் பார்த்தாக்கா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா இந்த நேரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்தாக்கா ஒரு யூடியூப்பில் ஒரு ஜோதிடர். யாரா அந்த ஜோதிடர்னு பார்த்தாக்கா எந்த ஜோதிடர் பதிவையும் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஓப்பனாக சொல்லிடுறேன். நடந்த இந்த சகோதரிக்கு நடந்த உண்மையான சம்பவம் தான் இந்த நிகழ்வே, இந்த பதிவே. யார் அது அப்படின்னா ஆஸ்ட்ரோ ராஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர். அவரோட பதிவு வருது. புதுசாக ஒன்று போட்டிருக்காரு, நைட்டு 2:30 மணிக்கு போட்டிருக்காரு. இல்லை அவர் எப்போ போட்டாரோ 1 மணி நேரம் முன்னாடி போட்டாரோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ காட்டுது. அது இந்த மாதிரி சமயத்தில் நடக்கும் இல்லையா, காட்டுது. என்னடா மேட்டர்னாக்கா கரெக்டாக சொல்கிறாரு. அது கன்னிராசிக்கே சொல்கிறாரு அவர் சேனலில். என்னடா இது 6ல் ராகு, 12ல் கேது, 7ல் சனி, கலத்தர ஸ்தானத்தில் 10ல் குரு பகவான். 10ல் குரு இருந்தாலும் இப்போ வேஸ்ட்டு வெட்டி. கர்மஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து என்னன்னாக்கா கருமத்தை கெடுக்கணும், கலத்தரக்காரங்க, அதாவது யார் ஆம்பளை வீட்டுக்காரன் புருஷனை கண்கண்ட தெய்வமாக கருதப்படுகின்ற கணவனை போட்டு தள்ளணும். அதனால தான் அகமுடையானை கொன்ற அரண்மனை ஆகிறதுக்கு ஒரு நொடி முன்னே அங்கே நம்ம ராஜேஷ் சார் வந்துட்டாரு. தெய்வமே கரெக்டாக வந்துட்டீங்க, என் கண்ணை திறந்து விட்டீங்க, மயக்கம் போயிடுச்சு, என்னுடைய தயக்கமும் கலந்து ஓடிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே போகிறதையே விட்டேன், யூடியூப்புக்குள்ளே மட்டும் போகிறேன். அந்த யூடியூப்பில் பல நன்மையான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கை தூக்கி போட்டேன், ட்விட்டரை தூக்கி போட்டேன், வாட்ஸ்அப்பை தூக்கி போட்டேன். எதாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லிட்டுறானே, யார் லேடிஸ்க்கு நான் சொல்லிட்டுறானே, ஏய் எதுவாக இருந்தாண்டி எனக்கு வந்து நார்மல் எஸ்எம்எஸ் அனுப்பு, எஸ்எம்எஸ் சென்ட் மெசேஜ் சர்வீஸ் அதை அனுப்புங்கடி. நான் யூடியூப்பில் மட்டும்தான் பார்ப்பேன். யூடியூப்பில் அது கூட வந்து ஆஸ்ட்ரோ ராஜேஷ் ரவீந்திரன் அவரோட சேனல் மட்டும்தான் பார்ப்பேன், அவருடைய பதிவுகள் மட்டும்தான் பார்ப்பேன். அவர் தான் இன்றைக்கி வந்து நேர்மையான உண்மையான கண்ணியமான அஸ்ட்ராலஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சார். தாயே சகோதரி ஆத்தா உன் கோயிலே சீக்கிரத்தில் நடக்கணும் குடமுழக்கு கும்பாபிஷேகம், 8 பட்டி ஜனங்களும் நேரில் வந்து காணணும் உன்னுடைய தெய்வீக குடும்ப தரிசனம்.
நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.